விழுப்புரம் மாவட்டம் கடையம் கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் 45 அடி உயர தேர் கவிழ்ந்த விபத்தில் 5க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காயமடைந்தனர். வளைவில் திரும்பும் பொழுது தேர் கவிழ்ந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்போம். சரவணன், இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன? இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுடைய தற்பொழுதைய நிலை என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது கடையம் கிராமம். இந்த கிராமத்தில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை சூலப்பிடாரியம்மன் ஆலய தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த தேர் திருவிழாவில் சுமார் 45 அடி உயரமுள்ள தேரினை 100க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கி கிராமம் முழுவதும் 3 முறை சுற்றி வர இருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு தூக்கப்பட்ட தேரானது இன்று காலை தேர் முற்றத்திற்கு வரும்போது தேர் தூக்கிய நபர்களின் கால் இடறியதில் தேர் சரிந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பொதுமக்கள் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதுபோதிலும் தேர் தூக்கி சென்ற நபர்களுக்கு சிலருக்கு மட்டும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. 3 முறை ஊரை சுற்றி வரும் தேரானது தற்போது விபத்து ஏற்பட்டதன் காரணமாக முதல் சுற்றிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.